இன்னைக்கு நம்ம இச்சிமோக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 8ஆம் கிளாஸில் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டாவது எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் 21 34 21 55 55 89. ஹலோ ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குரு த ஆல்கமிஸ்ட். இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பர் சிம்பிள் இண்டிகேட்டர், இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேட்ரி வீடியோவும் ஒன்று கொடுக்குறேன். ஒரு சின்ன என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டோரி டெல்லிங்லாம் என்ன அப்படின்னாக்கா, இட் வில் கிரியேட் ஒரு ஸ்டிக்கினஸ் கிரியேட் பண்ணும். சரி, இது ஒரு பேப்பர், நான் இது வந்து இந்த போர்டு மேலே வச்சிடுறேன். இந்த பேப்பர் பறக்குது அப்படின்னாக்கா, இது கடியில் நான் கொஞ்சம் கம் தடவிட்டேன் அப்படின்னாக்கா இந்த பேப்பர் பறக்காது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காற்றடிக்குது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கம் தடவிட்டோம்னாக்கா ஸ்டிக்கினஸ் இருக்கும். ஓகே, இப்போ இது மைக்கா இருக்குது, இந்த டேபிள் மேலே மைக்கா இருக்குது. இந்த மைக்காவை பிக்கணும் என்ன பண்ணுவீங்க? ப்ளைவுட்லேயே உடச்சாதான் மைக்காவை பிக்க முடியும் இல்லையா? அந்த அளவுக்கு ஃபெவி பாண்டு போட்டு தடை ஓடிட்டான். ஸோ இந்த ஸ்டோரி டெல்லிங், ஒரு அனெக்டோட் சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறது எல்லாம் என்னன்னாக்கா உங்கள் வாழ்நாளில் மறக்காது. இன்றைக்கி நம்ம இச்சிமோக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு தமிழில் ஒரு கோட் ஒன்று கொடுக்குறேன். நான் வந்து ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட இந்த கோடிங் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்தேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசியிருந்தேன். என்னால் அவர் புரிய வைக்கவே முடியல இந்த கான்செப்டை. என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், புரிய வைக்க முடியல. கடைசியில் கேட்டேன், ஏதோ லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, நான் பேச ஒரு புரியல போல இருக்குது அப்படின்னு சொல்லி, என்னப்பா படித்தேன் அப்படின்னு கேட்டேன். எம்சிஏ படித்தேன் அப்படின்னாரு. இல்லைப்பா நீங்கள் 10th 12th என்ன படித்தேன்னு கேட்டேன். தமிழ் மீடியம் படித்தேன் சார் அப்படின்னா. புரிஞ்சு போச்சு, நம்ம இங்கிலீஷ் புரியல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு. பட்டில் இங்கிலீஷ் தானே பேசிகிட்டு இருக்கோம், புரியலன்னு புரிஞ்சு போச்சு. தமிழில் உனக்கு வந்து சொல்கிறேன்ப்பா, இது உனக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேவ் ஹிம் அன் எக்ஸாம்பிள். 8ஆம் கிளாஸில் யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளியமா, நேர் நிறை கருவிலம், நிறை நிறை கூவிலம், நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதை யூஸ் பண்ணி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவருக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்த 5 நிமிஷத்தில் கோடிங் எழுதி கொடுத்தாரு. இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ கேன் ரிலேட். 8ஆம் கிளாஸ் கிராமர் புக்கை வாங்குங்க. மார்க்கெட்டுக்கான யாப்பிலக்கணம். ஓகேவா? நேர் நேர் தேமா, இதை நாம் எப்படி மார்க்கெட்டில் பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் நிஃப்டி சார்ட் வச்சுட்ருக்கேன். நிஃப்டி சார்ட்டில் நான் இச்சிமோக்கு எடுத்துக்கிறேன். இச்சிமோக்கு க்ளவுட் அப்படின்னு பார்த்து இதை 2 வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனில். இந்த செட்டிங்கில் போயிட்டு இன்புட்டில் இது எல்லாத்தையுமே 34 34 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸ்டைலில் போயிட்டு எனக்கு கன்வர்ஷன் லைன், லேகிங் ஸ்பேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. லீடிங் ஸ்பேன் பி மட்டும் போதும். இதை வந்து க்ரீனில் மாற்றிக்கிறேன். இது ரெண்டாவது எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு இதை 55 அப்படின்னு மாற்றிக்கிறேன். கன்வர்ஷன், பேஸ் லைன், லேகிங் ஸ்பேன், லீடிங் ஸ்பேன் ஏ இதெல்லாம் தேவையில்லை. இன்புட்ஸில் போயிட்டு இந்த நம்பர்ஸை ஐம்பத்தஞ்சு 55 மாற்றிக்கிறேன். இது என்னடா 55 34 அப்படிலாம் யோசிப்பீங்க. ஓகே, 55ன்றது ஒரு ஃபிபனாச்சி நம்பர், 34ன்றது ஒரு ஃபிபனாச்சி நம்பர். ஸோ 21 34 13 21 13 34 இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். எப்போ பர்ப்ளெக்சிட்டி அப்படின்றது ஸ்பெல்லிங் சொல்லுப்பா அப்படின்னு கேட்பேன். அப்படி இப்படி கூட்டு கழிச்சு பார்த்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓகே, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு வச்சுங்க, பர்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்க. 10 × 12 × 100 என்னப்பா டோட்டல் அப்படின்னு கேட்பேன். 12 நம்பர் சொல்லுவாங்க. ஓகே, 10 × 12 120 × 100 போட்டால் 12,000 இல்லையா, இது சொல்லிடுவாங்க. எல்கேஜியில் இன்னி வரைக்கும் இந்த 2 கேள்வியை யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா? உங்களே கேட்குறேன். 5ஆம் வாய்ப்பாடு சொல்லு, 10ஆம் வாய்ப்பாடு சொல்லு, 12ஆம் வாய்ப்பாடு சொல்லுன்னு கேட்டிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் எல்கேஜியில் இன்னி வரைக்கும் பர்ப்ளெக்சிட்டி ஸ்பெல்லிங் சொல்லுப்பா, இல்லாட்டி 10 × 12 × 100 டோட்டல் சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா? கேட்டுட மாட்டாங்க இல்லையா? ஆனால் உங்களால் இதுக்கு சான்ஸ் சொல்ல முடியுது. ஸோ நான் இந்த இடத்துல போட்டது 34 55. நீங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் 21 34 21 55 55 89 டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூ டூ கேன் லேர்ன். இதான் இதோட ஐடியா. ஓகே, ஸோ இந்த 2 போட்டிருக்கேன். நேர் தேமா எப்படி பார்க்கறது? இப்போ இந்த இடத்துல 2 பேர் ஒன்றாயிட்டாங்க இல்லையா? நேர் 55 நேரம் இருக்கான், 34 நேரம் இருக்கான். கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் இந்த இடத்துலேருந்து 34 கேண்டில் போனால் உங்களுக்கு இந்த இடத்துல பை ட்ரிகர், சின்ன ஸ்டாப் லாஸு. இங்கேருந்து மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டான். ஆல்மோஸ்ட் 230 பாயிண்ட். நேர் தேமா. கிளியரா? ஸோ ப்ரைஸ் இச்சிமோக்கு க்ளவுடு கீழே இருந்து 55 34 ரெண்டும் ஒரே சமயத்தில் ஃப்ளாட் ஆகிருந்து அப்படின்னாக்கா, ப்ரைஸ் இஸ் நாட் மேக்கிங் லோயர் லோ, ப்ரைஸ் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் செங்கோ பி. இதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ ஜாப் இலக்கணம் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். இதை அடுத்த டெரிவேட்டிவ் கொண்டு போனாக்கா, நேர் அப்படின்னு 3 ஆட் பண்ணிங்க. 34 55 89 போட்டுங்க. 3 ஃப்ளாட் ஆனா அப்படின்னாக்கா ஸ்விங் லோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ரிவார்ட் 100 பாயிண்ட்டு 200 பாயிண்ட் கிடைக்கும். இது எந்த ஒரு டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும், எந்த ஒரு இண்டெக்ஸ்லையும் ஒர்க் ஆகும், ஸ்டாக்லையும் ஒர்க் ஆகும். ஓகே, சிம்பிளான ஹேக்கு. நேர் தேமா, இதை மட்டும் புரிஞ்சுங்க. மீன் ரிவர்ஷனை ஒரு வாட்டியும் பிடிக்கலாம். 1:4 1:5 1:10 சில சமயம் 1:100 கூட ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துருவான். இது ஒன்று தெரிஞ்சால் போதும். லிண்டா ராஷே அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸ் ட்ரேடர் அவங்க சொல்லுவாங்க, இன் தி மார்க்கெட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அ மில்லியன் திங்ஸ், பட் தென் யூ நீட் டு ஃபர்கெட் தெம் ஆல் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரே ஒரு ஹேக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ஜெயிச்சிடலாம். ப்ரூஸ் லீ சொல்லிருப்பார் இல்லையா, ஐ ஃபியர் அ பர்சன் who practices 1000 times one kick rather than a person who knows 1000 kicks அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் லீ ஃபேமஸாக சொல்லிருப்பார். ஒரே ஒரு ஹேக் கற்றுங்க, அந்த ஒரு விஷயம் உங்களை ப்ராஃபிட்டபுளாக இருக்க வைக்கும். நீங்கள் முன்னேறலாம், நாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், உச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.